ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். சினிமானாலே பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அந்த பிரம்மாண்டத்துக்கே பிரம்மாண்டம் கொடுக்கிறது தான் திரையரங்குகள் அப்படின்னு சொல்லலாம். அப்படிதான் ஒரு பயங்கரமான ஒரு திரையரங்கம் கட்டிருக்காங்க. வி எபிக் அப்படின்ற ஒரு திரையரங்கம். இது எங்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ரியல் எஸ்டேட்ல என்ன சொல்லுவாங்க, சென்னைக்கு மிக அருகில் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது போல தான். ஸோ சென்னையில இருந்து 90 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற சூலூர்பேட்டையில தான் இந்த மாபெரும் திரையரங்கத்தை என்ன பண்ணியிருக்காங்க, கட்டி அமைச்சிருக்காங்க. 3 ஏக்கர் பரப்பளவுல இந்த பிரம்மாண்ட திரையரங்கத்தை கட்டி முடிச்சிருக்காங்க. யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெலுங்கு தயாரிப்பாளர்ல முக்கியமான ஒருத்தர் வம்சி கிருஷ்ணா. அவர் தான் வந்து என்ன பண்ணியிருக்காரு, இந்த திரையரங்கை வந்து என்ன பண்ணிரு கட்டியிருக்காரு. ஸோ இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் திரையரங்கம், பெரிய திரையரங்கம் இது அப்படி சொல்லலாம். ஏன் தெற்காசியாலேயே இதுதாங்க ரொம்ப பெரிய திரையரங்கம் அப்படின்னு சொல்லலாம். வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னா 3வது திரையரங்கம் அப்படின்னு சொல்லலாம். பிரபாஸ் நடிச்ச சாகு அந்த படம் தான் இந்த தேட்டர்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க, ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சரி, ஓகே, திரையரங்கோட பிரம்மாண்டத்துல நீங்க சொல்லிட்டீங்க. இதோட ஸ்கிரீன் சைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 80 அடி ஹைட்டு, 100 அடி வந்து அகலம். இந்த அளவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கிரீன் சைஸ் இருக்கு. கிட்டத்தட்ட 650 பேர் உட்காந்து பார்க்கலாமா இந்த ஒரு திரையரங்குல, ஒரு ஸ்கிரீன்ல. மற்றபடி 2 ஸ்கிரீன் இருக்கு. அது ரொம்ப 140 பேர் அமர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு ஸ்கிரீனா தான் இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா பார்க்கிங் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு எதனா திரையரங்கு போறீங்க, அங்க பண்ணீங்கன்னா பார்க்கிங் நம்மளுக்கு காசு போறதே வந்து பாத்தீங்கன்னா, டிக்கெட் வாங்கி நம்ம படம் பார்க்கறத விட பார்க்கிங் கொடுக்குற காசு வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து புலம்புவாங்க. ஆனா இந்த இடத்துல பார்க்கிங் முழுக்க முழுக்க ஃப்ரீ. நீங்க பஸ்ல வந்தாலும் சரி, கார்ல வந்தாலும் சரி, வேன்ல வந்தாலும் சரி, பைக்ல வந்தாலும் சரி, ஏன் ஹெலிகாப்டர்லயே வந்து இறங்கினாலும் அந்த இடத்துல வந்து பார்க்கிங் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ், பாப்கார்ன் அதுல இருந்து ஆஸ் யூசுவலா தான் இருக்கு. ஸோ அது வந்து உங்க விருப்பத்துக்கு நான் விட்டுறேன். ஏன்னா வந்து ஒரு சில தேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா படத்தை டிக்கெட்டு நம்ம வாங்கி போயிட்டு பார்க்கறத விட அங்க இருக்கிற ஸ்நாக்ஸ் விற்கிறாங்கல்ல, அதுதாங்க பயங்கரமா நம்மளுக்கு வந்து பேரதிர்ச்சி கொடுக்கும். ஆனா இந்த தேட்டர்ல வந்து நார்மலா தான் இருக்கு. ஸோ அதனால அந்த சாய்ஸ் உங்களுக்கு விட்டுறேன். நெக்ஸ்ட் டிக்கெட் ரேட்டு. சின்ன படம், பெரிய படம், செலிபிரிட்டி படம், பெரிய செலிபிரிட்டி படம், இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு தேட்டர்லயும் வந்து என்ன பண்ணுவாங்க, டிக்கெட்டை வந்து வேரியேஷன் பிரிப்பாங்க. ஆனா இந்த தேட்டர்ல வந்து இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமா இருக்கு, இவ்வளவு பெரிய தேட்டர், இங்க வந்து கண்டிப்பா போனா டிக்கெட் அதிகமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் நினைக்கலாம். ஆனா அது முழுக்க முழுக்க தவறு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஸ்டார்டிங் ரேட்டு பிரைஸை பாத்தீங்கன்னா 100 ரூபா தான், அதிகபட்சம் 140 ரூபா தான் ஒரு டிக்கெட். ஸோ எந்த மாதிரி படம் இருந்தாலும் டிக்கெட் ரேட்டு இவ்வளவுதான் ஃபிக்ஸடா வந்து என்ன பண்றாங்க, ஒவ்வொரு படத்துக்கும் அவங்க வந்து திரையிடுறாங்க. ஸோ உங்களுக்கும் வந்து தேட்டர்ல வந்து படம் பார்க்கணுன்றத ஒரு ட்ரிப்பா வச்சுட்டு இருக்கீங்கன்னா, ஸோ சென்னையிலேருந்து 90 கிலோமீட்டர் தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, ஃபேமிலியாவோ இல்லை ஃப்ரெண்ட்ஸாவோ அந்த தேட்டரில் போயிட்டு நீங்கள் படம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.